السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவில் முதல் இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து விட்டால் தங்களுடைய அமல்களை அதிகப்படுத்துவார்கள், அதை வேகப்படுத்துவார்கள். லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். ஏறத்தாழ 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் செய்யக்கூடிய நன்மையை ஒரே இரவில் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த லைலத்துல் கத்ரில் மட்டுமே இருக்கும். ஆகவே ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் அதை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. நேற்றைய தினம் ஃபத்ஹே மக்கா குறித்தான சில சம்பவங்களை, முன்னுரையை நாம் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 சஹாபாக்களோடு ஹிஜ்ரி 8 ரமதான் பிறை 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு புறப்படுகிறார்கள். அங்கே புறப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி புறப்படுகின்ற நேரத்திலேயே அபூ சுஃபியான் மற்றும் அபூ உமையா என்று சொல்லக்கூடிய இருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இவர்கள் ஒப்பந்தத்தை மீறி இருந்தார்கள் என்கின்ற கோபம் அவர்களோடு பேசவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்ன இருந்தாலும் அவர்களுடைய உறவினர்கள், அவரிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் பேசுங்கள் என்று சொன்னவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூ சுஃபியான் இடத்தில் சொன்னார், எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் சென்று யூசுப் நபி இடத்தில் சொன்னார்களோ அதே போன்று நீங்களும் உங்களுடைய சகோதரரிடத்தில் சென்று சொன்னால் யூசுப் நபி மன்னித்தது போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை மன்னிப்பார்கள் என்று சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் என்ன சொன்னார்கள் என்றால், லக்கத் ஆஃபரக்கல்லாஹு அலைனா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் தான் தவறு வைத்து விட்டோம், இன்னா குன்னா காத்தீன் என்று சகோதரர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்கள் மீது இன்றைய தினம் எந்த பழிவாங்குதலும் கிடையாது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். இதே போன்ற அந்த சம்பவத்தை அபூ சுஃபியான் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ சுஃபியானை மன்னித்தார்கள், அவரிடத்தில் பேசினார்கள். பேசும்போது சொன்னார்கள், அபூ சுஃபியானே, நீதான் நான் செல்லும் இடத்தில் எல்லாம் என்னை விரட்டி வந்தாய், உன்னோடு எனக்கு எந்த பகைமையும் இல்லை, நீதான் என்னை விரட்டினாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு பிறகு மக்காவிற்கு புறப்படக்கூடிய அந்த பயணத்திலே மர்ருல் ரஹ்ரான் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இஸ்லாமிய படை அங்கே வந்து முகாமிடுகிறது. முகாமிடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நெருப்பை மூட்டுங்கள். ஏறத்தாழ 10,000 நெருப்பு குண்டங்கள் சஹாபாக்களால் மூட்டப்பட்டன. எங்கே பார்த்தாலும் நெருப்பு குண்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படைக்கு பாதுகாப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். இந்த நேரத்தில் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நபியை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை கோவேறு கழுதையில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அபூ சுஃபியான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை குறித்து அறிந்து கொள்வதற்காக மக்காவை விட்டு வெளியேறி வருகிறார். மக்காவை விட்டு வெளியேறி வந்த பொழுது அவரும் அவரோடு இன்னும் 2 தோழர்களும் மூவரும் வெளியே வந்து அப்படி பார்க்கும் பொழுது அங்கே பார்த்தால் 10,000 நெருப்புகள் எரிகின்றன. அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் சொன்னார், இந்த இரவிலே எரியக்கூடிய இந்த நெருப்பை, இது போன்ற ஒன்றை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்ல, அவரோடு இருந்த இன்னொரு சகோதரர் ஃபுகைல் என்று சொல்லக்கூடியவர் சொன்னார், இங்கே வந்திருப்பது யார் என்றால் இந்த ஹுஸாஹா என்று சொல்லக்கூடிய படை தாக்குதல் நடத்தினார்கள் அல்லவா, அந்த ஹுஸாஹா என்கின்ற படைதான்
எம்மை பழிவாங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அபு சுஃபியான் சொன்னார், அவர்கள் மிகவும் எண்ணிக்கையில் குறைவானவர்கள், இவர்கள் அவர்கள் அல்ல என்று சொன்னதற்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் பேசிக் கொள்வதை செவியேற்று சொன்னார், அபு சுஃபியானே, இந்த நேரத்தில் வந்திருப்பது யார் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் தான். நிச்சயமாக குறைஷிகள் அழிந்து விட்டார்கள், ஒரு அழிவை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அப்ப அபு சுஃபியான் கேட்டார், தப்பிப்பதற்கு என்ன வழி, இந்த படையிடம் இருந்து எங்களை நாங்கள் காத்துக் கொள்வதற்கு என்ன வழி என்று சொன்னவுடன், நிச்சயமாக நீங்கள் நபியிடத்தில் சிக்கினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள் நீங்கள் செய்த துரோகத்திற்கு. ஆகவே நீங்கள் என்னோடு ஏறிக்கொள்ளுங்கள், என்னுடைய கழுதையில் என்னோடு நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை நபியிடத்தில் அழைத்து செல்கிறேன், அங்கே நீங்கள் அவரிடத்தில் மன்னிப்பு கோருங்கள் என்று சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இருட்டான நேரம் அவரை அழைத்து கோவேரை கழுதையில் அமர வைத்து அழைத்து செல்கிறார். ஒவ்வொரு நெருப்புக்கு பக்கத்திலும் போகும்போது மக்கள் இவர் யாரு கேட்டுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பதில் சொல்றாங்க, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர் அபு சுஃபியான். அப்படியே அந்த கழுதை சென்று கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை தாண்டி அந்த கழுதை செல்கிறது. அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடையாளம் கண்டு கொள்கிறார், இவர் அபு சுஃபியான் என்று. பார்த்த உடனே சொன்னார், இதோ அல்லாஹ்வுடைய எதிரி அபு சுஃபியான், இவரை வெட்டி வீழ்த்துவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் மீது பாய்கின்ற நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தன்னுடைய அந்த கழுதையை வேகமாக ஓட்டிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அடைக்கலம் தேடி செல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்தை நோக்கி செல்கிறார். அங்கே போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதோ அல்லாஹ்வுடைய எதிரி, இவருடைய கழுத்தை வெட்டுவதற்கு அனுமதி தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னவுடன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன், இவர் வெட்ட முடியாது, நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரை நீங்கள் தங்க வைத்து விட்டு நாளை காலை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். அடுத்த நாள் காலை அழைத்து வந்தவுடன் அபு சுஃபியான் இடத்தில் கேட்டார்கள், அபு சுஃபியானே, இன்னும் உனக்கு புரியவில்லையா, அல்லாஹ் ஒருவன் தான் என்று. இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் உனக்கு புரியவில்லையா, அல்லாஹ் ஒருவன் தான் என்று. அப்ப அபு சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நீங்கள் மிகவும் பொறுமைசாலி, நாங்கள் எவ்வளவு உங்களிடத்தில் எவ்வளவு நோவினை செய்தாலும் நீங்கள் பொறுமையை கையாண்டீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன். ஏன் புரிந்து கொண்டேன், நாங்கள் நம்பியிருந்த லாத்தும் உஸ்ஸாவும் உண்மையாக இருந்திருந்தால் இந்த நிலைமை எங்களுக்கு இன்று வந்திருக்காது. அப்ப அல்லாஹ் ஒருவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. அபு சுஃபியான் சொன்னார், நீங்கள் மிகவும் பொறுமைசாலி, ஆனால் அதில் எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னும் என்னுடைய மனசு உங்களை நபியை ஏத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. அவனுடனே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ கொல்லப்படுவதற்கு முன்னால் இஸ்லாமை ஏற்றுக்கொள், நீ கலிமா சொல்லிவிடு என்று சொன்னவுடன் அபு சுஃபியான் கலிமாவை முன்மொழிகிறார், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் காலை, அதாவது ஹிஜ்ரி 8 ரமதான் பிறை 17, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை அழைத்துக் கொண்டு மக்கத்து நகருக்குள் நுழைகிறார். நுழைவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுஃபியானை நீங்கள் நம்முடைய படைகள் பார்க்குமாறு அவரை ஒரு இடத்தில் நீங்கள் நிப்பாட்டி வையுங்கள், அவர் அல்லாஹ்வுடைய படையை பார்க்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு இணங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரை ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அப்படியே போகுது, மிக கம்பீரமான ஒரு படை. அன்சாரிகள் முஹாஜிர்கள் படை சூழ நடுவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை உள்ளே நுழைகிறார்கள். நுழைந்த போது அபு சுஃபியான் ஒவ்வொரு படையும் விசாரிக்கிறார், இவங்க யாரு, இவங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒவ்வொருத்தையும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்கும் போது ஒவ்வொருத்துக்கான காரணத்தை அவர் சொல்றார். இப்படி அந்த படைகள் போய் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இன்றைய தினம் உங்களுடைய மகன், உங்களுடைய சகோதரனுடைய மகன் தான், அவருடைய கொடிதான் இன்று பறக்கிறது, அவர் ஆட்சியை பிடித்து விட்டார், அவர் இன்று அரசராக ஆகிவிட்டார், நாங்கள் நாசமாகிவிட்டோம் என்று அபு சுஃபியான் சொல்கிறார். இதற்கு பிறகுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது சாதாரண ஒரு அரசாங்கம் அல்ல, இதுதான் நபித்துவம், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்திய தீர்வான் என்பதற்கு இதுவே அத்தாட்சி என்று சொன்னார்கள்.
இதற்கு பிறகு சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ சுஃபியானுக்கு நெருக்கத்தில் வந்து கொண்டு சொன்னார்கள், இன்றைய தினம் உங்களோடு நாங்கள் கடுமையாக போராடுவோம், உங்களுடைய மான மரியாதை இன்று எடுக்கப்படும் என்று சஅத் பின் உபாதா எச்சரிக்கையோடு சொல்லிவிட்டு செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அபூ சுஃபியான் நடந்து சொல்றாங்க, இப்படி இவர் என்ன மிரட்டிட்டு போனாரு அப்படின்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உள்ள கொடியை பறித்து அவருடைய மகனிடத்தில் கொடுத்தார்கள். இது போன்ற வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற அடிப்படையில் அவரிடத்திலிருந்து கொடியை பறித்து அவருடைய மகனாரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅதே, இன்றைய தினம் கஅபாவை மகிமைப்படுத்தும் தினம், அல்லாஹ் எமக்கு கண்ணியத்தை கொடுத்த தினம் இன்றைய தினம் என்று சொன்னார்கள். இப்படி குறைஷிகளுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது, 10,000 நபர்கள் உள்ளே வருகிறார்கள். அபூ சுஃபியான் என்ன பண்றாரு, உடனடியா குறைஷிகிட்ட போய் சொல்றாரு, நீங்க எல்லாரும் யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து கொண்டார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள், யாரெல்லாம் தன்னுடைய வீடுகளில் நுழைந்து தாளிட்டுக் கொண்டார்களோ அவர்களெல்லாம் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான ஒரு குணம் இங்கே வெளிப்படுது. நல்லா பாருங்க, 13 ஆண்டுகள் மக்காவில், 7 ஆண்டுகள் இங்கே மக்கா வெற்றி வரை 7 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஒரு நபரை, ஒரு மனிதரை, ஒரு நபியை எந்த அளவிற்கு துன்பப்படுத்தினார்கள், எந்த அளவிற்கு அவருடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன அதே வார்த்தையை தான் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்-யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது பழிவாங்குதல் என்பது கிடையாது. நம்ம இதே நிலைமை நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம யாராவது ஒருத்தர் சீனிட்டவனா, நம்மள சீனிட்டாருன்னா நம்ம இன்னைக்கு நம்மளுடைய குணம் எப்படி இருக்கு, அவரை பழி தீர்க்காம நான் விட மாட்டேன், ஒரு கை பார்க்காம நான் விட மாட்டேன், இது நம்முடைய குணம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்று சகோதரருக்கு மத்தியில் நாம் சண்டையிட்டுக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு நாம் செல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ஆண்டுகள் அவர்களை துன்பப்படுத்துவதற்கு பிறகும் பொறுமையை கையாண்டார்கள், மன்னிக்கக்கூடிய குணத்தை வைத்திருந்தார்கள். இந்த குணம் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பிறருடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவருடைய தன்மையில் அல்லாஹ் சொல்கிறார், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் மக்களுடைய பிழையை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். அப்ப இந்த மன்னிக்கக்கூடிய குணம் உங்களுக்கும் எனக்கும் இதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், மிக முக்கியமான குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குணத்தை உடையவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் அபூ சுஃபியான் சென்று எல்லாம் அறிவிச்ச உடனே குறைஷிகள் ஒரு கூட்டம், குறிப்பா அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா சொல்கிறார், நீ கோழையாகிவிட்டாய், நீ கோழையாகிவிட்டாய், நீ ஆண்மகனே கிடையாது, இவர்களை எதிர்த்து நாம் சண்டையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹிந்தா சொல்லும் பொழுது அபூ சுஃபியான் சொல்கிறார், அது இன்று நடக்காது, எம்மால் சண்டையிட முடியாது என்று சொன்ன போதிலும் குறைஷிகளில் சில கூட்டம் ஒரு படையை திரட்டிக் கொண்டு சண்டையிட வேண்டும் என்று முயன்றார்கள். ஆனால் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படை அவர்களை சிதறடித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிறார்கள். காபத்துல்லாஹ்வுடைய அந்த இடத்திலே ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டு விட்டு காபத்துல்லாஹ்வுக்கு நுழைகிறார்கள். ஏறத்தாழ 360 சிலைகள் உள்ளே இருந்தன. 360 சிலைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி உடைக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு வசனம். இன்றும் நம்மிடத்தில் இந்த வசனத்தை ஒருவர் சரியாக உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு தான். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை ஓதினார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வ குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்கின்ற அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி எல்லா சிலைகளையும் உடைத்தார்கள். உடைத்ததற்கு பிறகு அங்கே இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வியக்கும் அளவிற்கு ஒரு சிலை இருந்துச்சு. யார் அப்படின்னா, யாரை அல்லாஹ் ஹனீஃப் என்று சொல்கிறாரோ, யாரை அல்லாஹ் முற்றிலுமாக ஷிர்கிலிருந்து விலகியவர், முற்றிலுமாக தௌஹீதை அவர் உறுதியாக்கியவர் என்று யாரை சொல்கிறாரோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உருவப்படமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உருவப்படமும் குறிபார்ப்பது போல், அம்புகளை வைத்து குறிபார்ப்பது போல் இவர்கள் உள்ளே வரைந்து வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் அழித்து விட்டு சொன்னார்கள், இவர்கள் ஒருபோதும் இதை செய்யவில்லை, இவர்கள் இப்படிப்பட்டவர்களும் இல்லை என்று சொல்லி அதை அழித்தார்கள். அதே நேரத்தில் ஒரு புறாவினுடைய வடிவிலே இன்னொரு ஒரு சிலையும் இருந்தது. அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைத்துவிட்டு தொழுகையினுடைய நேரம் வந்த போது
தொழுகையினுடைய நேரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் பாங்க சொல்ல சொன்னார்கள். காபத்துல்லாவின் மீது நின்று பிலால் ரலியல்லாஹு பாங்க சொன்னார்கள். இதற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலைகளை உடைத்து விட்டு இன்னொரு காரியத்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, 3 சஹாபாக்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டு உள்ளே தொழுவிட்டு பிறகு வெளியே வந்து சில உரையை நிகழ்த்துகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய தினம் எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் எல்லா ஷிர்கான காரியங்களையும் என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு நான் விதிக்கிறேன். இன்றைய தினம் கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டும்தான் இங்கே ஓங்கி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை நிகழ்த்திவிட்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து இந்த பாங்கை சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் சில, நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனம் தான், சில குறைஷிகள் பயத்தோடு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க? அந்த வசனம் என்ன செய்ய போறாங்க, நம்மள பழி தீர்க்க போறாங்களா அப்படின்னு எல்லோருக்கும் உள்ளுக்கு பயம் இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் என்னை எவ்வாறு கண்டிருக்கிறீர்கள், என்னை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அவர்கள் சொன்னார்கள், உங்களை நாங்கள் நல்லவராகவே பார்த்திருக்கிறோம். இவ்வளவு அடிச்சு இவ்வளவு பொய்யர்னு சொல்லி ஊரை விட்டு துரத்தினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்பை, அந்த ஒழுக்கத்தை யாராலும் குறை சொல்ல முடியாது. இன்னக லஅலா குலுகின் அதீம், உயர்ந்த குணத்துடையவராக நீங்கள் இருக்கிறீர்கள் நபியே. வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை நாம் உயர்த்தியிருக்கிறோம், பரவச் செய்திருக்கிறோம். எந்த விதத்திலும் உங்களுடைய ஒழுக்கத்தில் எவனாலும் குறை சொல்ல முடியாது. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மீது பழி தொடுக்கப்படாது என்கின்ற அந்த செய்தியை சொன்னார்கள். இதற்கு பிறகு காபாவினுடைய அந்த சாவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அந்த சாவியை ஒப்படைக்கிறார்கள். இந்த சாவியை ஒப்படைக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து, ஏன்ட்ட நீங்க அந்த சாவியை கொடுங்க, நான் அந்த பொறுப்புகளை காபாத்துல்லால வந்து ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய அந்த பொறுப்பையும் உணவளிக்கக்கூடிய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நீங்க உஸ்மான போயிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து அவரிடத்தில் அந்த சாவியை ஒப்படைத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொடுத்தார்கள். இன்னொரு அறிவிப்புல தபக்காத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபுல இன்னொரு அறிவிப்பு கூடுதலா வருது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சாவியை கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், காலம் காலமாக இது உங்களிடத்தில் தான் இருக்கும். அதே நேரத்தில் அநியாயக்காரனை தவிர யாரும் உங்களிடத்தில் இருந்த சாவியை அவன் பறித்துக் கொள்ள மாட்டான். இப்ப இன்று வரைக்கும் அவங்களுடைய பரம்பரையில வரக்கூடிய அவங்களோட தான் அந்த சாவி இன்று வரையும் இருக்கிறது. இந்த சாவியை ஒப்படைத்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாங்கினுடைய சப்தங்களை 3 பேர் கேட்டிருக்காங்க. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லும் போது 3 பேர், அபு சுஃபியான், அத்தாப், அதே போன்று ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், இந்த 3 பேரும் காபத்துள்ள ஓரத்துல உட்கார்ந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த வாசகங்களை உற்று செவியேற்கிறாங்க. செவியேற்ற உடனே அத்தாப் என்று சொல்லக்கூடிய அவர் சொல்கிறார், என்னுடைய தந்தை உசைர் உயிரோடு இருந்திருந்தால் அவர் இது போன்ற இழிவான செயல்களை பாதுகாத்திருப்பார். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமை காபத்துல்லாவின் மீது ஏறி நின்று பாங்கு சொல்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க, இன்னும் அதை முழுமையா அவங்க என்ன பண்ணல, அபு சுஃபியான் புரிஞ்சு கொள்ளல, இவர் இஸ்லாத்துக்கு வரல. அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாலும் முழுமையாக அந்த சட்டத்திட்டங்களை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப இவரு அப்படி சொன்ன உடனே ஹாரிஸ் சொன்னார், இந்த அசானினுடைய விஷயத்தில் இந்த பாங்கினுடைய வரிகள் நிச்சயமாக உண்மையாக இருந்திருந்தால் பின்பற்றி இருப்பேன், அது உண்மை இல்லை என்று இன்னும் அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அப்ப அபு சுஃபியான் அமைதியாக இருந்து விட்டு சொன்னார், நான் எதுவும் பேச மாட்டேன், ஏதாவது நான் பேசிட்டேன்னா இந்த பொடி கற்கள் கூட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருவோம். நான் ஏதாவது பேசிட்டேன்னா அவர்கிட்ட மறைக்காம நான் பேச முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கும் போது அவர் கொலை பண்ண திட்டம் பண்ணவங்க 2 பேரு மக்கால பேசி கொண்டிருக்கும் போதே மதீனாவுல செய்தி போயிடுச்சு. இப்ப ரசூல நேரா இருக்கும் போது நான் ஏதாவது பேசினா அவங்ககிட்ட போயிடும், நான் பேச விரும்பல அப்படின்னு அபு சுஃபியான் மறுத்துறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போயிடுச்சு. அப்ப கேட்டாங்க, நீங்க 3 பேரும் பேசுறத நான் செவியேட்டுட்டேன். செவியேற்றதுக்கு பிறகு சொல்றாங்க, இது போன்ற இந்த விஷயங்களை சொன்னவுடன் என்ன நீங்க பேசுறீங்கன்ற அந்த விவரத்தை சொன்ன உடனே இந்த அத்தாப் என்று சொல்லக்கூடிய இவரும் ஹாரிஸும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சத்தியமாக நாங்கள் 3 பேசும்போது 4வது ஒருத்தர் இங்கே இல்லை, உங்களுக்கு அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா
அவருடைய வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு 8 ரக்காத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்துல் ஷுக்ர் அல்லது அஸ்ஸலாத்துல் ஃபத்ஹ் வெற்றியின் தொழுகை அல்லது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தொழுகை என்கின்ற அடிப்படையில் 8 ரக்காத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுவிட்டு தக்பீர் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்கின்ற அந்த தக்பீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு 9 நபர்களை இந்த நேரத்தில் நாம் கொலை செய்ய வேண்டும். இவர்கள் யார் என்றால் மிகப்பெரிய குற்றவாளிகள் இந்த 9 நபர்கள். அதுல ரெண்டு முக்கியமான யாருன்னா, ஒன்னு வஹ்ஷி, இன்னொன்னு ஹிந்தா. வஹ்ஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஹம்சாவை கொலை செய்திருந்தாலும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அவங்க அந்த லிஸ்டில் அவர் இருந்தார். அதே மாதிரி ஹிந்தாவும் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவத்தை நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். மீறி இருந்த நபர்கள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டார்கள். சிலருடைய அடைக்கலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதாக சில பேர் விட்டுட்டாங்க. சில நபர்கள் அவர்கள் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவர்களை கொலை செய்தார்கள். இதற்கு பிறகு சஃப்வான் இப்னு உமையாவுடைய மகன் சஃப்வான், இவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை கொலை செய்யணும்ன்ற அந்த லிஸ்ட்ல இவரை சேர்க்கல. இருந்தாலும் இவர் என்ன தெரிஞ்சுக்காருன்னா, இதுக்கு மேல நம்ம மக்கால உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு இவரே என்ன பண்றாரு, மக்கா விட்டு வெளியேறி கடற்கரை ஓரமா போய் வேற ஊருக்கு போறதுக்கு கிளம்பிட்டாரு. கிளம்பின உடனே இவருக்காக ஒருவர் வந்து உமைர் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடிய இவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவருக்காக அடைக்கலம் கேட்கிறான். இப்படி சஃப்வான் போயிட்டாரு அப்படின்ற உடனே அடைக்கலம் கேட்ட உடனே நீங்க சஃப்வானை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்த உடனே இவங்க போறாங்க. அவர் ரெடியா கடற்கரை ஓரத்தில் நிக்கிறாரு, கப்பல்ல ஏறி வேற ஊருக்கு போறது. அவர் சஃப்வான் இப்னு உமையாவை அழைத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைச்ச உடனே சஃப்வான் சொன்னாங்க, எனக்கு ஒரு 2 மாசம் டைம் வேணும், 2 மாதங்கள் அவகாசம் வேணும், நான் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன விஷயங்கிறத உள்வாங்கிக்கிறதுக்காக. 2 மாசம் என்ன, நீ 4 மாசம் எடுத்துக்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மாசம் கொடுத்தாங்க. 4 மாதங்களுக்கு பிறகு அவர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரத்தில் அவருடைய மனைவி இவருக்கு முன்னதாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடத்திலும் இருந்தும் பைஅத்தை வாங்கினார்கள். எல்லோரும் எனக்கு பைஅத் செய்து கொடுங்கள், நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம், கொலை செய்ய மாட்டோம், விபச்சாரம் புரிய மாட்டோம் என்று சில அந்த நிபந்தனைகளை கூறி பைஅத் செய்தார்கள். அப்படி பைஅத் செய்யும் பொழுதுதான் ஹிந்தா வருகிறார், அபு சுஃபியானுடைய மனைவி. எப்படி வருகிறாள் என்றால் முகத்தை மூடியவரால். ஏன்னா ஹம்சாவுடைய உடலை சிதைத்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமா மனசுல வச்சிருப்பாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலன்னு முகத்தை மறைச்சிட்டு வராங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, திருடக்கூடாதுன்னு பைஅத் செய்து கொடுங்க அப்படின்ற உடனே ஹிந்தா சொல்றாங்க, என்னுடைய கணவர் அபு சுஃபியான் ஒரு பெரிய கஞ்சன், எனக்கு சல்லி பைசா கொடுக்க மாட்டாரு என்கிட்ட, நீ திருடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அவருடைய பணத்துல இருந்து நான் திருடிக்கலால அப்படிங்கிறாங்க, அவருடைய பணத்துல இருந்து நான் எடுத்துக்கலால, பக்கத்துல அபு சுஃபியான் இருக்குது, அது ஒன்றுதாமா, அது நீ என்னுடைய மனைவி தானே, என்னுடைய பணம் என்பது உன்னுடைய பணம், அது உண்மைதான் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய் போல தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். அதற்கு பிறகு ஹிந்தாவிற்கு சொன்னார்கள், நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது. அப்ப இவங்க சொன்னாங்க, நான் விபச்சாரம் செய்யணும், நான் ஒரு சுதந்திரமான பெண்மணி, நான் விபச்சாரம் செய்யணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யக்கூடாது, வறுமையின் காரணத்தினால் பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யக்கூடாது. நாங்களா கொலை செஞ்சோம், நீங்க தான் போர்ல வச்சு வெட்டி வீழ்த்தினீங்க என் பையனை, நானா கொலை செஞ்சேன் அப்படின்ற உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு உழுந்து சிரிக்கிறாங்க, பக்கத்துல ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. இப்படி அந்த பெண்மணி எல்லாவற்றையும் சொன்னதற்கு பிறகு பைஅத் செய்து விட்டு ஹிந்தா அவர்கள் வீட்டிற்கு திரும்பி அந்த வீட்டில் இருந்த சிலைகளை பார்த்து சொன்னார்கள், உங்களால் எந்த பலனும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி அந்த சிலைகளை அவருடைய கரத்தாலேயே அதை போட்டு உடைத்தார்கள். இதுதான் அல்லாஹ் கொடுத்த வெற்றி. நம்ம அந்த வெற்றியை எப்படி சொன்னோம் இல்லையா, மகத்தான வெற்றி என்னங்கிறத உங்களுக்கு அப்ப புரிஞ்சுக்கல, இப்ப அல்லாஹ் இதை வந்து விஷுவலா காமிச்சாங்க, இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு. அப்ப இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 19 நாட்கள் மக்காவில் தங்கினார்கள். மக்காவில் தங்கி அங்கே சில முக்கியமான முடிவுகளை எடுத்துவிட்டு அதே நேரத்துல அந்த ஹரமினுடைய எல்லைகளில் சில கம்பங்களை கட்டுமாறு ஒரு நபித்தோழருக்கு கட்டளையிடவே அந்த சஹாபியும் அந்த கம்பங்களை கட்டி முடித்தார். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலைகளை, இப்ப உள்ள ஒரு சிலையை உடைச்சாச்சு, காபத்துல்லாஹ்வை சுத்தி இருக்கக்கூடிய சிலைகளை உடைச்சாச்சு, வெளியே இருக்கக்கூடிய சிலைகளை உடைத்து வருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2-3 படையா அனுப்பினார். அதுல ஒரு படை என்ன அப்படின்னா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படை. இந்த படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய சிலை, இவங்க வணங்கிட்டு இருந்தாங்க, இவங்க வணங்கக்கூடிய இந்த உஸ்ஸாவுடைய சிலையை காபத்துல்லாஹ்வுக்கு வெளியவும் வணங்கியிருந்தாங்க.
அப்ப நீங்க அதை போய் உடைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே காலித் பின் வலீத் போய் நேரா போறாரு, அதை உடைச்சிட்டு வந்துடுறாரு. வந்தோடனே ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உடைச்சிட்டீங்களா? நான் உடைச்சிட்டேன். எதையாவது வித்தியாசமா நீங்க பாத்தீங்களா உடைக்கும் போது அப்படின்ற உடனே, இல்லையே நான் எதுவும் வித்தியாசமா பாக்கல அப்படின்ற உடனே, நீங்க சரியா உடைக்கல, திருப்பி போய் உடைச்சிட்டு வாங்க அப்படின்னா. அவர் திருப்பி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு பெண்மணி தலைவிரி கோலமாக வரக்கூடிய ஒரு உருவத்தை காலித் பின் வலீத் பார்க்கிறார்கள். அப்படி வந்த உடனேயே அந்த உருவத்தை அவர்கள் 2ஆக புலந்து அந்த உஸ்ஸாவுடைய சிலையை முற்றிலுமாக உடைக்கிறார்கள். உடைத்துவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ப நான் இந்த விஷயங்களை பார்த்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் உஸ்ஸா, இன்றைய தினம் அதை யாரும் வணங்குவதிலிருந்து நிராசை அடைந்து விட்டார்கள், இன்றைய தினம் அதை யாரும் வணங்க மாட்டார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி உஸ்ஸாவுடைய சிலை, அதே நேரத்தில் வத் என்று சொல்லக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சிலை, அதே நேரத்தில் இன்னொரு 2-3 சிலைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை அனுப்பி அதை உடைத்து வர சொன்னார்கள். இப்படி முற்றிலுமாக மக்காவில் இருந்து அந்த இணை வைப்பு என்கின்ற அந்த வேர் புடுங்கி அதை தூக்கி எறியப்பட்டது. தௌஹீத் முழுவதுமாக நிலைநாட்டப்பட்டது. இந்த நேரத்துலதான் அன்சாரிகளுடைய வருத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. ரசூலுல்லாஹ் ஸஃபா மலையின் மீது அங்கே நின்று துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது அன்சாரிகள் பேசிக் கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவ்வளவுதான், மக்கால பிரச்சனை இருந்தப்போ மதீனாவுக்கு வந்தாங்க, இப்ப மக்கால எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, இனிமேல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து விடுவார்கள் என்று அவங்க கூட பேசுகிறார். இந்த ஒரு வருத்தமான ஒரு விஷயம் பேசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சிட்டு வந்து, நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அன்சாரிகளை சொல்ல மறுத்துறாங்க, ரசூலுல்லாஹ் தவறா நினைச்சுப்பாங்கன்னு சொல்லி சொல்ல மறுத்துறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக ஒருபோதும் என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே அன்சாரிகளோடு தான். ஒருபோது நீங்க நினைச்சாதீங்க மக்களை இருந்துருவேன், நான் கேவலப்படுத்தப்பட்ட போது, நான் அடிக்கப்பட்ட போது, ஊரை விட்டு துரத்தப்பட்ட போது என்னை பாதுகாத்தவர்கள் நீங்கள். உங்களுடைய மனைவிமார்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட நீங்கள் என்னை பாதுகாத்தீர்கள். அதே நேரத்துல எல்லா கூட்டமும் அதிகரித்துக் கொண்டே போகும், ஆனால் அன்சாரிகள் குறைந்து கொண்டே போவார்கள். எந்த அளவிற்கு குறைந்து விடுவார்கள் என்றால், ஒரு சாதத்திலே உப்பு இருந்தால் அந்த உப்பு எப்படி கண்ணுக்கு தெரியாது, அந்த உப்பை எப்படி ஒருவரால் பார்க்க முடியாதோ அந்த அளவிற்கு அன்சாரிகள் குறைந்து விடுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்சாரிகள் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தார்கள் என்றால், அன்சாரிகள் இடத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை இறுதி வசியத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு உதவி செய்தவர்கள். இவர்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் புகழ்கிறார், புகழ்ந்து பேசுகிறார் இவர்களை. அப்ப இந்த விஷயங்களை முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்துவிட்டு அங்கே இருந்து மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். மதீனாவுக்கு திரும்பியதற்கு பிறகுதான் ஒரு பெரிய போர் ஒன்று நடக்கிறது. அதுதான் ஹுனைன் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். இந்த யுத்தம் குறித்து ஒரு பெரிய யுத்தம் அப்படிங்கிறதுனால நாளைக்கு அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் முழுவதுமா ஒரே செக்மெண்ட்ல இன்ஷா அல்லாஹ் பேச முடிவு பண்ணி நம்ம இதோட முடிச்சுட்டு நான் இன்ஷா அல்லாஹ் ஹுனைனுக்கு போயிருவோம். இன்னும் ஒரு 4 தலைப்புகள் தான் இன்ஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் ஹுனைன், அதற்கு பிறகு தபூக்குடைய யுத்தம், அதற்கு பிறகு ஹஜ்ஜத்துல் விதா, அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்கள். ஒரு 4-5 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வரலாற்றை முடிக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் லைலத்துல் கத்ருடைய நேரங்கள்ல இப்ப நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கூட்டம் வந்திருக்கீங்க. இதற்கு பிறகு நிகழ்ச்சிகள் ஏதும் இல்லை. அதனால் நீங்க பள்ளிவாசலில் அமர்ந்து திக்ர்களை அதிகமாக செய்யுங்கள், இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபடுங்கள். 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் பெறக்கூடிய அந்த கூலியை ஒரே இரவிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் இஅ்திகாஃப், யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று அந்த நியத் வைத்திருக்கிறீர்களோ இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த அளவிற்கு 10 நாட்கள் முடியாவிட்டாலும் 2 அல்லது 3 நாட்கள் நீங்க என்ன செய்யலாம், அதுக்காக நீங்க ஒதுக்கி இஅ்திகாஃபும் இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மீனி 1 மணி நேரம் சொல்லிருந்தோம், ஆனா இந்த தலைப்பு சின்னதா இருந்தாலும் சுருக்கமா முடிச்சிட்டோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 1 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் கொண்டு போயிருவோம் இன்ஷா அல்லாஹ். தொழுகையை பொறுத்தவரை, இரவு தொழுகையை பொறுத்தவரை கொஞ்சம் அதை நீளமா நின்று தொழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இரவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எழுவார்கள், ஒது செய்வார்கள், ஒது செய்துவிட்டு நிற்பார்கள், அவர்கள் ஓதக்கூடிய அந்த அழகை என்னிடத்தில் கேட்காதே, அவ்வளவு அழகாக அவர்கள் ஓதுவார்கள். சூரத்துல் பக்ராவை ஓதி முடித்து ருக்குவிற்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கும் பொழுது சூரத்துல் ஆலி இம்ரானை ஓதுவார்கள்.
ஆலி இம்ரானை முடித்து ருக்குவிற்கு செல்வார்கள் நினைக்கும் போது சூரத்தும் நிசாவை தொடங்குவார்கள். இப்படி கால்கள் வீங்கும் அளவிற்கு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருந்தார்கள் ஒரு நேரத்தில். அப்ப நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வே உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டவுடன், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக மாற வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் இந்த இரவிலே அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளை சிந்தித்து பாருங்கள். இந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்திருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த இரவிலே பலஸ்தீன் மக்களை யோசித்து பார்த்து அவர்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறார். யாராவது அவரிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் இருந்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இரவு தொழுகையை நிதானமாக நீளமாக அது நின்று தொழுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான கூலியை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.